வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் போட்டு தொக்கு மாதிரி வைக்க போகிறோம். அதாவது தக்காளி தொக்கு வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி வெண்டைக்காய் தொக்கு சாப்பாட்டுக்கு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கியில் ஒரு கூட்டு வைக்க போகிறோம். அவரைக்காய் இன்றைக்கி வித்தியாசமாக நம்ம பொரியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். அவரைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. இப்போ இந்த குக்கரை மூடி நம்ம வெயிட் போட்டுடலாம். ஒரு சவுண்டு வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு சவுண்டு வந்துடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இது நம்ம வெறும்னவே வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்புலாம் நல்லா இப்படி வறுப்பட்டுறணும். கொஞ்சம் கலர் மாறினோடனே எடுத்து இதை மிக்சியில் கொட்டி நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணலாம். பாருங்கள், அவரைக்காய்க்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வேக வச்ச அவரைக்காவை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக வற்றிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது இந்த அவரைக்காவில். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியை இதில் சேர்த்துடலாம். இப்போது நம்ம தேங்காய் சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த பொடி போட்டு கொடுக்கலாம். இப்படி கடலைப்பருப்பு அவங்களுக்கு செட் ஆகாது, சேர்க்க வேணாம் அப்படின்னா உளுந்து சேர்த்துக்கலாம். இது பொடி அவரைக்காய். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆனோடனே இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அவரைக்காய் செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்து முள்ளங்கி கூட்டு நம்ம இப்போ செஞ்சுக்கலாம். பாருங்கள், 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பை நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ முள்ளங்கி. இதில் நமக்கு முள்ளங்கி தான் ஜாஸ்தி இருக்கணும், பாசிப்பருப்பு கம்மியாக இருக்கணும். இது கொஞ்சம் பெருசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா முள்ளங்கி வெந்ததுக்கப்புறம் தண்ணி விடும், அதனால் சின்னதாகிடும். இப்போ உப்பு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுடுவோம். ரொம்ப நம்ம வேக விடக்கூடாது. ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம முள்ளங்கி கூட்டுக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அதை இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகாவோ போட போகிறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், திருவின தேங்காய் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயமும் தேங்காயும் நல்லா வதங்குற வாசனை நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வேக வச்ச முள்ளங்கியும் பருப்பையும் எடுத்து கொட்டிடணும்.
பாருங்கள் இந்த வேக வச்சது இது அப்படியே வந்து கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும், நிறைய தண்ணி வேண்டாம். அதே மாதிரி ரொம்பவும் வேக விட்டுறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள் முள்ளங்கி கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம முள்ளங்கி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கிரேவி மாதிரி வைக்க போகிறோம் சாப்பாட்டுக்கு. பாருங்கள் இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குழம்புக்கு ஒரு 3 ஸ்பூன் கிட்டத்தட்ட நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த பாத்திரம் வந்து மாயர் கம்பெனி. நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே இந்த வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா கிரேவி தொக்கு மாதிரி வைக்க போகிறோம். அதனால் இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடணும். வெண்டைக்காய் வதக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும். பாருங்கள் இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடணும். வதங்கும் போதே ஒரு 1/4 வாசி வெந்துடணும். இப்போ நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா வந்து நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வெண்டைக்காயில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு குழம்புக்கும் சேர்த்து உப்பு போட்டுடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் வெங்காயம் தக்காளி வதங்குற விலைக்கு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பவுல் வச்சுருக்கேன். திருவண்ண தேங்காய் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இதில் ஒரு 4 ஸ்பூன் கிட்டத்தட்ட குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 6 பேருக்கு குழம்பு. நல்லா இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும் தண்ணியாக வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பத்து நிமிஷம் கொதிக்கிறதுக்குப்போ நம்ம வந்து நடுப்புற கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள் குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.